திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்க்கும் யானை மகத்தனை காதலால் கைகூப்பு வரதம் கை. ஓம் மகா கணபதியே நமோ நமஹா. வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. தலைமுறை தாண்டிய சாபத்தை அனுபவிக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது தலைமுறையாக சாபம் ஒருத்தரை துரத்துது அப்படின்னா அவர் பிறந்த உடனே அவர் சாபத்தை, அதாவது ஜோதிட ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணாமல் விட்டதுனால ஏற்படுறது தான் அடுத்த தலைமுறை பாதிச்சு, அதுலேயும் அதை சரி பண்ணாமல் விடுறதுனால தான் அது தலைமுறையாக பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது கிரகம் சொல்லும், டேய் நான் இந்த பிரச்சனை நீ பண்ணியிருக்கிற, உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதை நீ சரி பண்ணிக்கோ, அடுத்து உன் பிள்ளை தலைமுறைனாலும் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு. இவர் ஆமாம் ஜாதகமாது ஜோதிடமாது அப்படின்ட்டு போகும்போது அது அப்படியே அடுத்த தலைமுறை பிள்ளை தலைமுறையில் விழும், பிள்ளை தலையில். சரி, அவர் தான் பார்த்து ஜாதகத்தை சரி பண்ணுவாரா அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு தகுந்தது அப்பாவோட பிள்ளை எப்படி இருக்கும். சரி, இவர் தான் அப்படி இருக்கான்னா, இவர் கல்யாணம் ஆகி இவரோட பிள்ளை ஜாதகத்தை பார்த்திங்கனாலும் அதுதான் அப்படி தான் இருக்கும். இது எதனால் இந்த மாதிரி தொடர்ந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாத்தா சொத்தை பேரை அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இடையில கண்டிப்பாக தாத்தா சொத்தை அப்பா அனுபவித்து தான் பேரன்கிட்ட வரும். அப்போ அந்த தாத்தாவோட தோஷத்தை அப்பா அனுபவித்து அதை அவர் சரி பண்ணாமல் பிள்ளை தலையில் கட்டுறாரு. அவர் எப்போ சரி பண்ணணுன்னா, அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் சரி பண்ணிடணும். அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சில தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஜோதிடர் சொல்லி கொடுப்பார், இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு. இங்கே கேட்குறதே கிடையாது எந்த ஜாதகரும். கல்யாணம் ஆயிடுச்சா, ரைட்டு, ஓகே, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி போகும்போது அது தலைமுறையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதில் ஒரு விதியை பார்ப்போம். இப்போ பல விதிகள் இருக்குது, அதில் ஒரு விதியை பார்ப்போம். பூர்வீக சொத்துனால பெரும்பாலும் இப்போ பூர்வீக சொத்துனால தான் பிரச்சனை. அந்த மாதிரி பூர்வீக சொத்துனால பிரச்சனை அது தோஷமாக ஜாதகருக்கு காட்டுது அப்படின்னா, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது, பூர்வீக ஊரில் வீடு கட்ட முடியாது, பூர்வீக ஊரில் குடியிருக்க முடியாது. இந்த மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டது இவங்க கண்ணுக்கு முன்னாடியே, அந்த பூர்வீக சொத்தனை கண்ணுக்கு முன்னாடி சேதமடைகிறதப்போ இவங்க பார்த்து வேதனைப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரே பிரச்சனை தான், ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது உக்காந்துருக்கும். அப்படி இல்லைன்னா 5 குடையவர் 6ல் உட்காந்து 5ல் கேது உட்காந்துருக்கும். இந்த 5ல் கேது உட்காந்தவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் சொத்து எத்தனை இருந்தாலும் அதை இவங்களால் அனுபவிக்க முடியாது. அந்த சொத்தெல்லாம் இவங்க கண்ணுக்கு எய்த்தாப்புலேயே பால் அடிஞ்சு போய் வீணாக போய், அதாவது இவங்க மனவேதனை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது பழமொழி சொல்லுவாங்கள்ல, கழுதை கெட்டால் குட்டிச்சோறுன்னு. அப்போ இவங்களோட இந்த ஜாதகரோட ஜாதகம் கெட்டுச்சுன்னா அவங்களோட சொத்து எல்லாம் குட்டிச்சோறாக போய் நிற்கும். குட்டிச்சோறுனா செழிப்பு இல்லாமல் சிதிலமடைஞ்சு இருக்கும். அதனால் எந்த பலனும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும் ஜாதகருக்கு. இந்த மாதிரி 5ல் கேது இருந்து அந்த 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது, குரு பார்வையில் இல்லாமல் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. அதிலும் இந்த சொத்து சம்பந்தமாக மன உளைச்சல் அதிகமாக ஏற்படும் அவங்களுக்கெல்லாம். இந்த கேது பகவானோட வேலையை நலிவுறச் செய்வது, அதாவது நசுக்குறது. பாம்பு தீண்டிய பழம் நல்லா இருக்குமா? அதாவது பாம்பு கொத்துன பழத்தை யாராச்சும் சாப்பிடுவாங்களா? அதே போல் தான் அந்த 5ஆம் இடத்துல கேது உட்காந்தா அவங்களோட பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டு போயிருக்கும். அதுபோல் தான் பாம்பு உட்காந்த இடம் பால். அதுலேயும் இந்த கேதுவோட தேய்பிர சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா போச்சு. அதனால் பயங்கர பிரச்சனை, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி தான் போய் நிற்கும். அந்த இடத்த விற்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அந்த இடத்த விற்றுலான்னு ஒரு நேரம் நினச்சா இன்னொரு நேரம் கொடுக்கக்கூடாது, அந்த இடம் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மனசு சொல்லும். இப்படி பல விதமான போராட்டங்களை உண்டு பண்ணும் அந்த இடம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அந்த இடத்து மண்ணை ஒரு அடிக்கு நோண்டி, அந்த ஒரு அடிக்கும் கீழே 3 கைப்பிடி அளவுக்கு, உங்கள் கையால் 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு அமாவாசை தினத்தன்று, அமாவாசை திதி ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி அமாவாசை திதி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வரும்.
அந்த தண்ணி கொட்டுற இடத்துக்கு கீழே இந்த மண்ணை போட்டுருங்க. அதாவது அந்த அபிஷேக தண்ணி வெளியில் வந்து கொட்டும்போது அந்த தண்ணி பூரா அந்த மண் மேலே விழணும். மண் மேலே விழுந்து அந்த கோவில் மண்ணோட மண்ணாக சேர்ந்துடணும் அந்த மண். அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த கோயிலேருந்து அபிஷேகம் பண்ணி ஒரு பாட்டிலில் தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அதை அந்த மண்ணில் தெளித்து விடுங்க. உங்கள் வீட்டு எந்தெந்த இடத்துனால உங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல அந்த தண்ணியை தெளித்து விடுங்க. இதில் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து அன்னைக்கு கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிங்க. 1/2 லிட்ரு விளக்கேற்றுறதுக்கு இலுப்பை எண்ணெய் வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள். இதை தொடர்ந்து 3 மாதம் கடைபிடிங்க. உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பரிகாரத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல்லேருந்து நல்ல அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.